ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான சம்பவம். லைவில் அந்த சம்பவத்தை பார்த்தவொடனே அதாவது திருந்தணும், இல்லை வருந்தணும், இல்லை ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ண அதை கேட்கணும். இதெல்லாம் கேட்காம திரும்ப நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு எல்லாரும் காண்டாகிறாங்க. உன்னெல்லாம் நம்பணும் பாரு, என்னைய அப்படியே இந்த செவத்தில் போய் முட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி காண்டாகுது. யாருன்னா துஷார். ஏன்னா துஷார் இன்றைக்கி வந்து நம்ம விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு செஞ்சார். அது கம்மி தான், பட் இருந்தாலும் அது செய்ன்னு செஞ்சார். ஏன்னா இந்த அரோரா கூட உக்காந்துக்கின்னு லூட்டி வச்சுக்கின்னு கடலை போட்டுக்கிட்டு மற்ற எதையுமே பண்ணாமல் வெறுப்பேற்றி அதுவும் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் எதுக்கு என்ன நினப்பில் இருக்கீங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? அரோரா நினப்பில் இருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? அதை மறைமுகமாக சொல்கிறாரு, புரிஞ்சுக்கணும். அதுலேயும் வந்துட்டு பக்கத்தில் எஃப்ஜே படுத்துருக்காப்புல 2 வாட்டி நாய் குலைக்குது, அப்பயும் நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. அப்போ என்ன மைண்டில் இருந்தீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் துஷாரும் ஆப்போசிட்டில் ஆதிரை பக்கத்தில் இந்த அம்மா அரோரா அம்மா வந்து உட்காந்தாங்க, பேசுகிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது ஆதிரை என்ன சொல்கிறாங்க, இந்த கமருதீன் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவங்க அம்மா டெத்துக்கு போகும்போது நான் சொன்ன ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போயும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. இருந்தாலும் டெத்தில் போய் எதுக்கு நம்ம சொல்லிட்டு நான் வந்தேன், அதை போய் இப்போ வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு நேற்று தான் நான் கமருதீன் கிட்ட பேசினேன், என் தலைமையில் அடித்து சொன்னான், நான் சொல்ல மாட்டேன், இப்போ வந்து சொல்லிட்டோம், ஐயோ எனக்கு எதுவும் ஆகிடுமோ இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க துஷார்கிட்ட. என்னன்னா, நீ வந்து என் கூட சப்போஸ் சேராமல் இருந்திருந்தா நீ இன்றைக்கி வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட வந்து திட்டு வாங்கியிருக்க மாட்டல, கேப்டன் நல்லா பண்ணியிருக்க முடியல உனக்கு அப்படின்னா. இவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆமான்னு இருக்கணும், இல்லை அப்படி இப்படி தான் பழிப்பு இருக்கணும். இவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு பிடிச்சி தான் நான் இருக்கேனா. எப்படி? எனக்கு பிடிச்சி தான் நான் இருக்கேன். நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, பிக் பாஸ் என்னை கழுவி ஊற்றினாலும் சரி, விஜய் சேதுபதி என்னை செம்ம அடித்தாலும் சரி, மக்கள் என்னை கழுவி ஊற்றினாலும் சரி, எனக்கு வந்துட்டு உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ இதை பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக யோசிச்சு பாருங்கள். இவரெல்லாம் நம்பி நம்ம வேறு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் ஃபஸ்ட்டு வாரத்தில். பரவாயில்லப்பா, பயங்கரமாக நல்லா வருவார் போல, அதுவும் நந்தினிக்காக அழுதார் பாரு, நானே அழுதுட்டேன். இப்போ யோசிக்கிறேன், சே இவருக்கு போய் அழுதுமே அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த பொண்ணே வந்து கேட்குது, ஆமான்னு வாயில் வராமல் நான் பிடிச்சி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி இருந்தானே பிடிக்காமல் இருந்தானே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடலாம். இந்த இப்போ 2-3 வாரத்தில் பாருங்கள் ஆளை வந்து அவுட் பண்ணுறாங்க. மக்கள் வந்துட்டு தெளிவாக இருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு முதல்ல யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கெல்லாம் முதல் போடுவாங்களா ஓட்டு? என்னத்தான் சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ அசிங்கங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் துஷார் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு அரோரா பார்த்து சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அந்த லைக்கை தட்டி விட்டுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.